தூத்துக்குடி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண் ஒருவர் ட்ரோன் மூலமாக விவசாய நிலங்களில் மருந்து தெளித்து வருவாய் ஈட்டி அசத்தி வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டியை சேர்ந்த விசாலாட்சி என்ற பெண் ட்ரோன் மூலம் விவசாய நிலங்களில் மருந்து தெளித்து வருகிறார். அதற்கான செயல்முறை விளக்கத்தை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகளிர் திட்ட ஊழியர் முன்னிலையில் விசாலாட்சி செய்து காண்பித்தார். ஒரு நாள்ல இவங்க 15 ல இருந்து 20 ஏக்கர் கவர் பண்றாங்க. இப்ப ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு ஃபார்மர்ஸ் ஸ்ப்ரே பண்றப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சமாவே 2 ல இருந்து 3 ஏக்கர் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அப்ப அவங்க 10 ஏக்கர் அடிக்கணும்னா 4 ல இருந்து 5 நாள் ஆயிருது. இவங்க அதை ஒரு நாள்லயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துடுறாங்க. இதனால இவங்களுக்கும் ஒரு இன்கம் கண்டினியூஸா ஜென்ரேட் ஆகுற மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு. அட் த சேம் டைம் ஃபார்மர்ஸ்க்குமே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கம்மி ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ட்ரோன் மற்றும் அதை விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்வதற்காக 7 லட்சம் ரூபாய் செலவிலான எலக்ட்ரிக் ஆட்டோவை இப்கோ நிறுவனம் வழங்கியுள்ளது. 100% மானியத்தில் வழங்கப்பட்டுள்ள இந்த ட்ரோன் மூலம் மருந்து தெளித்து ஏக்கர் ஒன்றுக்கு 500 ரூபாய் வருவாய் ஈட்டி வருகிறார் மகளிர் குழுவை சேர்ந்த பெண் விசாலாட்சி. நாளொன்றுக்கு 20 ஏக்கர் வரை ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.